ஹாய் தளபதியான்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய், அதாவது முதலமைச்சர் விஜயோட லேட்டஸ்ட் அப்டேட் செய்திகளை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் வந்து ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகுது. ஸோ மக்கள் மத்தியிலும் சரி, அரசு அதிகாரிகள் மற்றும் திரைப்பிரபலங்கள் மத்தியிலும் சரி, மிகவும் ஒரு பாராட்ட பெற்றிருக்காரு நம்ம தளபதி விஜய். அதாவது பதவியேற்ற 10 நாட்குள்ளேயே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் பிற அதிரடி உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சு ஒரு அனைவரையும் வந்து ஈர்த்திருக்காரு நம்ம தளபதி விஜய். ஸோ இந்த நிலையில் அவரோட ஆட்சியை பற்றி பலரும் பாராட்டிட்டு வர நிலையில் ஆந்திராவோட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் வந்து அவர் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஆந்திராவில் பவன் கல்யாண் வந்து எப்படின்னா துணை முதலமைச்சரை வந்து சமீபத்தில் பதவியேற்று அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் வந்து தனி பெரும்பான்மையாக ஒரு தனியாலாம் வந்து நின்று தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன பிறகு அதே மாதிரி நீங்களும் ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு பவன் கல்யாண் அவர்கிட்ட வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது திரு விஜய் அவர்களை வந்து தனியாக போட்டிக்கிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அவருடைய இந்த வெற்றி வந்து மிகவும் வந்து பாராட்டுக்குரியது. ஆனால் அதே மாதிரி எல்லாருமே வந்து அவரே மாதிரியே வந்து தனியாலாம் நின்று ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அது வந்து விஜய்க்கு மட்டுமே சாத்தியம். ஏன் அப்படின்னா, நான் வந்து அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2019 வந்து நான் வந்து தனியாளாக வந்து நான் வந்து தேர்தலில் நான் வந்து களம் இறங்கினேன். ஆனால் வந்து மக்கள் வந்து என்னை தோற்கடிச்சிட்டாங்க. அதனால் தமிழக அரசியல் வேறு, ஆந்திரா அரசியல் வேறு. தமிழக அரசியல் மாதிரி ஆந்திரா அரசியல் ரொம்ப ஈஸியானதோ இல்லை வந்து ரொம்ப பழக்கப்பட்டதோ கிடையாது. அதனால் வந்து விஜயும் என்னையும் வந்து கம்பேர் பண்ணி பேசாதீங்க. தமிழகத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து அவர் வந்து ஆட்சி வந்து மிகவும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தில் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.